நடிகை சாந்தினி பாலியல் புகார். முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு 2 நாள் போலீஸ் காவல். ஹைகோர்ட் அனுமதி. தடுப்பூசி போடாவிட்டால் சம்பளம் இல்லை. திருப்பதி கோவில் ஊழியர்களுக்கு தேவஸ்தானம் 7ஆம் தேதி வரை கெடு. சிவகங்கை மாவட்டத்தில் தரமற்ற சாலை போட்டதாக கிராம மக்கள் கொந்தளிப்பு. கைகளால் பெயர்த்து எடுத்துச் சென்று அதிகாரிகளிடம் புகார். புதிய தளர்வுகளை அறிவிப்பது பற்றி அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை. எல்லா மாவட்டங்களிலும் பொதுவான தளர்வுகள் வருமா? பராமரிப்பில்லாத வள்ளுவர் கோட்டத்தில் அமைச்சர் ஆய்வு. வள்ளுவரை திமுக காரராக அதிமுக பார்ப்பதாக வருத்தம். தடுப்பூசி எங்கே என ராகுல் கேள்வி. ஆணவ வைரசுக்கு தடுப்பூசி இல்லை என மத்திய அரசு பதிலடி. மதுரை, நெல்லை, தஞ்சை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கோவிட் பாதிப்பு அதிகரிப்பு. காரணம் குறித்து ஆய்வு செய்ய சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. சென்னையிலும் பெட்ரோல் விலை 100ஐ தாண்டியது. 1 லிட்டர் 100 ரூபாய் 13 காசுகளுக்கு விற்பனை. தடுப்பூசி இருப்பு குறித்து தெரியாமல் தவறான கருத்துக்களை பரப்புவது துரதிருஷ்டவசமானது என ஹர்ஷ்வர்தன் சாடல். மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் என அறிவுரை. ஊரடங்கு குறித்து முதல்வர் ஸ்டாலின் மருத்துவக் குழுவுடன் ஆலோசனை நடத்துகிறார். 11 மாவட்டங்களுக்கு கூடுதல் தளர்வு அளிக்க வாய்ப்பு. நடிகை சாந்தினி கொடுத்த பாலியல் புகாரின் பேரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்ட மணிகண்டன் ஜாமீன் கேட்டு சென்னை ஹைகோர்ட்டை நாடினார். சாந்தினி கூறிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய். நான் 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தேன். அதை திருப்பி கேட்டபோதுதான் என்னை மாட்டிவிட்டார். நான் நிரபராதி என மனுவில் மணிகண்டன் கூறியிருந்தார். ஆனால் ஜாமீன் வழங்க ஹைகோர்ட் மறுத்தது. அதே நேரத்தில் மணிகண்டனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அடையாறு மகளிர் போலீசாருக்கு அனுமதி வழங்கி ஹைகோர்ட் உத்தரவிட்டது. மதுரைக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஷார்ஜாவிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு வந்த ஏர் அரேபியா விமான பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். கடலூர் ஆறுமுகம், விழுப்புரம் அப்துல் ஹமீது, ராமநாதபுரம் மாதவன், வேலூர் சுலைமான், திட்டக்குடி ராஜேந்திரன் மற்றும் பெங்களூரு இப்ராஹிம் ஷா ஆகிய பயணிகள் மீது சந்தேகம் எழுந்தது. அவர்களது சூட்கேஸ் மற்றும் ஆடைகளில் பேஸ்ட் வடிவில் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. 6 பேரையும் கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடமிருந்து 7098 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு 4 கோடி ரூபாய். ராமநாதபுரம் மாவட்ட குடிநீர் தேவைக்காக தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையிலிருந்து கடந்த 24ஆம் தேதி 3000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டது. அணையிலிருந்து தொடர்ந்து 5 நாட்கள் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பேரணை, மதுரை, திருபுவனம், மானாமதுரை வழியாக வந்த தண்ணீர் இன்று ராமநாதபுரம் பெரிய கண்மாயை வந்தடைந்தது. ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் வைகை நீர் நிரம்பி வருவதால் நகரின் குடிநீர் பற்றாக்குறைக்கு தற்காலிக தீர்வு கிடைத்துள்ளது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவிட் பரவலை தடுக்க தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளது. 5ஆம் தேதியுடன் ஊரடங்கு முடியும் நிலையில் கூடுதல் தளர்வுகளை அறிவிப்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். மாவட்டங்களை 3 வகையாக பிரித்து தளர்வுகள் அறிவிக்கப்படுகின்றன. மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இப்போது கூடுதலாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்கும் பொதுவான முறையில் தளர்வுகளை வெளியிடுவது பற்றி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கடைகள் திறப்பு நேரத்தை அதிகரிப்பது பற்றியும் பேசப்பட்டது. அதே நேரத்தில் சில மாவட்டங்களில் நோய் பாதிப்பு சற்றே அதிகரித்து வருவது பற்றியும் அந்த மாவட்டங்களில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. எல்லா அம்சங்களையும் அலசி ஆராய்ந்து புதிய தளர்வுகள் அறிவிக்கப்படும் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறின.
ஊரடங்கு தளர்வுகளால் ஏற்பட்ட பாதிப்பு விவரங்கள் சில நாட்கள் கழித்துதான் தெரியும். கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்த வேண்டுமென கலெக்டர்களுக்கு சுகாதார செயலர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் கூடும் இடங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வழிபாட்டு தலங்கள், பஸ் நிலையங்கள், சந்தைகளில் நோய் தடுப்பு விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்க வேண்டும் என்கிறார். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களில் கோவிட் பாதிப்பு சற்று அதிகரித்துள்ளது. அதற்கான காரணம் என்ன, எந்த இடத்திலிருந்து தொற்று அதிகமாக பரவுகிறது என்ற விவரங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். சிக்கிமில் ராணுவ வீரர்கள் சென்ற லாரி 600 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 4 வீரர்கள் பலியாகினர். அவர்களில் ஒருவர் திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த திண்ணியம் கிராமத்தைச் சேர்ந்த தேவ ஆனந்த், வயது 25, திருமணமாகாதவர். 2014 ராணுவத்தில் சேர்ந்தார். சிக்கிமில் உள்ள இந்தியா சீனா எல்லையில் ராணுவ தளவாட பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். தேவானந்த் இறந்த தகவல் ராணுவ அதிகாரிகள் மூலம் திண்ணியம் கிராமத்தில் இருக்கும் பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனால் கிராமம் சோகத்தில் மூழ்கியது. தேவானந்த் உடல் விமானம் மூலம் நாளை திருச்சிக்கு கொண்டு வரப்படுகிறது. தடுப்பூசி பற்றாக்குறை நிலவுவதாக தலைவர்கள் பொறுப்பற்ற கருத்துக்களை கூறுவதை மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கண்டித்திருந்தார். ஜூன் மாதம் 11.5 கோடி டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டன. ஜூலையில் 12 கோடி டோஸ் வழங்கப்படும் என விளக்கமளித்திருந்தார். உடனே ராகுல், ஜூலை வந்துவிட்டது, எங்கே தடுப்பூசிகள் என மத்திய அரசை குறை கூறும் விதமாக ட்வீட் போட்டார். அதற்கு ஹர்ஷ்வர்தன் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். ராகுலுக்கு என்னதான் பிரச்சினை? தடுப்பூசி தொடர்பான புள்ளி விவரங்களை நேற்று பட்டியலிட்டிருந்தேன். அதை ராகுல் படிக்கவில்லையா அல்லது புரியவில்லையா என ஹர்ஷ்வர்தன் கேள்வி விடுத்தார். ஆணவ வைரசுக்கும் அறியாமை வைரசுக்கும் தடுப்பூசி இல்லை எனவும் ராகுலை சாடிய ஹர்ஷ்வர்தன், கட்சித் தலைமையில் மாற்றம் செய்வது பற்றி காங்கிரஸ் கட்டாயம் சிந்திக்க வேண்டும் எனவும் கூறினார். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் 14,000 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் சரிபாதி பேர் நிரந்தர பணியாளர்கள், எஞ்சியவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறார்கள். கோவிட் தொற்று பரவலை தடுக்க ஊழியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போட தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளது. 60% ஊழியர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள். 40% பேர் இன்னும் ஊசி போட்டுக் கொள்ளவில்லை. ஜூலை 7ஆம் தேதிக்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மாதம் சம்பளம் கிடையாது என தேவஸ்தானம் அதிரடியாக அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் பராமரிப்பின்றி கிடக்கிறது. அதை சீரமைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அதிகாரிகளுடன் சென்று வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி பார்த்து ஆய்வு செய்தார். அதிமுகவுக்கு வள்ளுவர் என்றாலே பிடிப்பதில்லை, திமுக உறுப்பினரை போல நினைக்கின்றனர். அதனால் வள்ளுவர் கோட்டத்தை புறக்கணித்து விட்டனர் என்றார். இந்த வள்ளுவர் கோட்டத்தை கிட்டத்தட்ட சுமார் 10 ஆண்டு காலமாக இதற்கு எதையும் செய்யவில்லை. கேட்பாரற்ற நிலையில்தான் இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது. அது என்னமோ அந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த வள்ளுவர் என்றாலே பிடிப்பதில்லை. இந்த சமச்சீர் கல்வி என்கிற ஒரு கல்வியை கொண்டு வந்தார். அதில் ஒரு பாடத்திட்டத்தில், தமிழ் பாடத்திட்டத்தில் வள்ளுவர் படம் இருந்தது. அந்த வள்ளுவர் படத்தையே கிழித்து போட்டு விட்டார்கள். அந்த சமச்சீர் கல்வியில் இருந்த வள்ளுவர் படத்தையே, அது என்னமோ வள்ளுவர் என்னமோ திமுக உறுப்பினர் போல அவர் நினைத்து கொண்டு அதையே தூக்கி எறிந்து விட்டார்கள். ஏன்னா அவங்களுடைய மனநிலை அப்படி. அதற்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன், வேற ஒன்றும் நான் குற்றச்சாட்டாக கூட சொல்லலை. தமிழகத்தில் கடந்த வாரமே சென்னை தவிர பல மாவட்டங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியது. இன்று சென்னையில் லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியது. இன்று 33 காசுகள் அதிகரித்து 100 ரூபாய் 13 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. டீசல் விலையில் மாற்றமில்லை. 1 லிட்டர் 93 ரூபாய் 72 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அதிமுக செங்கல்பட்டு HLL ஆலையில் தடுப்பூசி தயாரிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். 10 வருடங்களாக செங்கல்பட்டு HLL தயாராக இருக்கிறது வேக்சின் தயாரிப்பதற்கு. அப்போதெல்லாம் HLL வேக்சின் தயாரிப்பதற்கான எண்ணமே அவர்களுக்கு வரவில்லை. செங்கல்பட்டு எங்கே இருக்கிறது என்றாவது அவருக்கு தெரியுமான்னு தெரியவில்லை. செங்கல்பட்டில் HLL என்கின்ற நிறுவனம் எங்கே இருக்கிறது என்றாவது அவருக்கு தெரியுமா தெரியவில்லை. அங்கே 700 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருப்பதாவது அவருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை.
இந்தியாவில் மேலும் 46,617 பேர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,05,00,000 நெருங்கியது. 59,384 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,95,00,000 தாண்டியது. தற்போது 5,09,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரே நாளில் 853 பேர் இறந்தனர். இதையடுத்து பலி எண்ணிக்கை 4,00,000 தாண்டியது. இதுவரை 34 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து தடுப்பூசி போடப்படுகிறது. தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மாநகராட்சியின் கீழ் செயல்படும் 45 தடுப்பூசி மையங்கள் மற்றும் 19 நகர்ப்புற சுகாதார மையங்கள் இன்று இயங்காது என அறிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்றிரவே 6 லட்சம் கோவிஷீல்டு மற்றும் 36,000 கோவாக்சின் தமிழகம் வந்தன. இதையடுத்து சென்னையில் இன்று வழக்கம்போல் தடுப்பூசி மையங்கள் இயங்கின. இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யும் முறை மட்டும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மதுரையில் ராஜாமில் ரோடு, தத்தநேரி, திருப்பரங்குன்றம், டிவிஎஸ் நகர் ஆகிய பகுதிகளில் ரயில்வே சுரங்கப்பாதைகள் உள்ளன. மழை காலங்களில் சுரங்கப்பாதைகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்ற சுரங்கப்பாதையின் உள்ளே மோட்டார் பம்ப் செட் வசதி உள்ளது. இதை ரயில்வே நிர்வாகம் முறையாக பராமரிக்காததால் மழை பெய்யும் போதெல்லாம் மழைநீர் வடியாமல் சுரங்கப்பாதைகளில் தேங்கி நிற்பது வாடிக்கையாகிவிட்டது. நேற்று பெய்த கனமழையால் சுரங்கப்பாதை முழுவதும் தண்ணீர் நிரம்பியது. இன்று காலை வரை வடிந்து செல்லாததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுரங்கப்பாதையில் நிற்கும் மழைநீரை உடனே வெளியேற்ற ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மதுரை மக்கள் வலியுறுத்துகின்றனர். எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சாலே இதோட வாட்டர் லெவல் அதிகமாயிருது. இது சரியான வழி நடவடிக்கை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மக்கள் போற வர்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். விசைப்படகுகள் கரையோரத்தில் மீன்பிடிக்கக்கூடாது, சிறிய வலைகளை பயன்படுத்தக்கூடாது, அதிக திறன் கொண்ட என்ஜின்களை படகுகளில் பொருத்தக்கூடாது என மீனவர்களுக்கு அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஆனால் கடலூர் துறைமுகத்தில் உள்ள விசைப்படகுகள் விதிகளை மீறி கரையோர பகுதிகளில் மீன்பிடிக்கின்றன. இதனால் சிறு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கிறது. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் மீன்வளத்துறை அலுவலகத்தில் 10 மீனவ கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகள் மனு கொடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் இருந்து தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் கேரளாவுக்கும் காய்கறிகள் கொண்டு செல்லப்படுகிறது. ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு சின்ன வெங்காயம் வரத்து குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் விலையும் உயர்கிறது. இதனால் மொத்த வர்த்தகத்தில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 45 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனையானது. விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கோயில்கள் திறக்க அனுமதி வழங்க கோரி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் முன் பாரதிய ஜனதா சார்பில் தேங்காய் உடைப்பு போராட்டம் நடந்தது. டாஸ்மாக் கடைகளுக்கு அனுமதி வழங்கும் தமிழக அரசு ஏன் கோயில்களை திறக்க அனுமதி வழங்கவில்லை என கோஷங்களை முழங்கினர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே மருதகண்மாய் கிராமத்தில் இருந்து ஒட்டானம் வரை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தார் சாலை அமைக்கப்பட்டது. பழைய ரோட்டை பெயர்த்தெடுத்து ஜல்லிக்கற்கள் பரப்பி சாலை அமைக்காமல் இரவோடு இரவாக தரமற்ற சாலையை அமைத்து விட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெறும் கையால் பீய்த்துவிடும் அளவுக்கு மிக மோசமாக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். இது பற்றி காளையார்கோவிலில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார் கூறியுள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது கோவை, திருப்பூரில் பணிபுரிந்த வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு சென்றனர். தற்போது படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதால் வடமாநில தொழிலாளர்கள் ரயில் மூலம் திரும்பி வருகின்றனர். அவர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ரங்காபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி சிறப்பு முகாம் நடக்கிறது. இதனை மக்கள் பயன்படுத்திக் கொண்டு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் சுற்றுவட்டார கிராமங்களில் வீடு வீடாக சென்று தாம்பூலம் வைத்து அழைக்கின்றனர். கோவிட் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா கோயில் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள பாலூட்டும் தாய்மார்களுக்கான பாதுகாப்பு அறையை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறினார். மருத்துவக் கல்லூரிகளை திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தடுப்பூசி போடப்பட்டாகிவிட்டது. அதனால் முதல் ஒரு முயற்சியாக அடுத்த மாதம் ஒருவேளை மருத்துவக் கல்லூரி திறக்கப்படும். திருப்பூர் நல்லூரில் சுமார் 11 ஹெக்டரில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் 337 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவக் கல்லூரி கட்டப்படுகிறது. முதற்கட்டமாக 500 கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. நடப்பாண்டுக்குள் மருத்துவக் கல்லூரியை கட்டி முடிக்க ஏதுவாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோவை MP நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து கொரோனா தடுப்பு பணியில் இடதுசாரி இயக்கங்களும் திருப்பூர் நகரத்தினுடைய ஏற்றுமதியாளர்கள் அதேபோல உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இணைந்து நின்று பணியாற்றுவதை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். திருப்பூர் நகரத்துக்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கூடிய மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டுமான பணிகளுக்கு இந்த சட்டமன்றத்தினுடைய நிதிநிலை அறிக்கையிலேயே கூடுதலான நிதி ஒதுக்கி இந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தளபதி அவர்களை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த மருத்துவ பணிகள் முழுவதையும் இந்த கொரோனா காலத்திலேயும் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அனைத்து முன்கள பணியாளர்களையும் மீண்டும் ஒரு முறை மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்தி சென்னை உட்பட பல இடங்களில் ஸ்டேட் பேங்க் ATMகளில் 1 கோடி ரூபாயை நூதனமான முறையில் ஹரியானா கும்பல் கொள்ளையடித்தது. இது தொடர்பாக அமீர், வீரேந்திர ராவத், நசீம் உசேன் என்ற 3 கொள்ளையர்கள் ஹரியானாவில் கைது செய்யப்பட்டனர். தாம்பரம் முடிச்சூர் ஸ்டேட் பேங்க் ATM கொள்ளை தொடர்பாக நசீம் உசேனை காவலில் விசாரிக்க பீர்க்கன்காரனை போலீசார் அனுமதி கேட்டனர். அதை ஏற்ற தாம்பரம் கோர்ட் உசேனை 4 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கியது. கேரளாவில் கோவிட் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளது. மக்கள் உணவகங்களில் அமர்ந்து சாப்பிட அனுமதி இல்லை. இந்த குறையை போக்கும் வகையிலும் மாநில சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விதமாகவும் ஒரு திட்டத்தை கேரள அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதன்படி சுற்றுலாத்துறையால் நிர்வகிக்கப்படும் உணவகங்களில் காரில் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் முகமது ரியாஸ் துவக்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் INS பருந்து கடற்படை தளத்திலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் உள்ளிட்ட ஆளில்லா விமானங்கள் முன்னறிவிப்பின்றி இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி ட்ரோன்கள் பறந்தால் தகர்க்கப்படும் அல்லது பறிமுதல் செய்யப்படும் என்றும் அதனை இயக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சீனாவின் ராணுவ தளம் அமைய உள்ளதால் பாதுகாப்பை பலப்படுத்த இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் ராஜா தோல்விக்கு கட்சி நிர்வாகிகள்தான் காரணம் என பாஜக தலைமைக்கு புகார் சென்றது. நிர்வாகிகளிடம் தலைமை விசாரித்தபோது ராஜா மீது புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து தமிழக பாஜக விசாரணை நடத்தியது. இதையடுத்து ராஜா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பாக இருந்ததாக கூறி புகார் தெரிவித்த நிர்வாகிகளை கட்சியிலிருந்து பாஜக நீக்கியுள்ளது. காரைக்குடி நகர தலைவர் சந்திரன், கண்ணங்குடி மண்டல தலைவர் பிரபு, சாக்கோட்டை தெற்கு மண்டல தலைவர் பாலமுருகன் ஆகிய 3 கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
அருவியிலிருந்து வரும் நீர் அப்பகுதியில் உள்ள குளங்களை நிரப்புவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தை அடுத்த காவித்தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழ்வேந்தன். இவர் மீது கொலை, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் தமிழ்வேந்தனை கும்பல் ஒன்று வெட்டி கொலை செய்தது. சம்பவ இடத்தில் எஸ்பி சுதாகர் ஆய்வு செய்தார். சிலரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.